ஹாய் எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம வந்துட்டு விர்ச்சுவலைசேஷன் டாபிக் பத்தி பார்க்கலாம். சிங்கிள் ஹார்ட்வேர் வச்சிருக்கிறதுனால தான் எனக்கு இந்த ப்ராப்ளம். ஸோ இத எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்? இந்த பெயிண்ட்ல கொஞ்சம் லேட்டஸ்ட்ல அந்த இது ஓகே. அதுக்கப்புறம் இந்த டெக்னாலஜி தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விர்ச்சுவலைசேஷன். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க ஒரே ஒரு ட்ராபேக் தான் பார்த்தாங்க. ஒரு ஓஎஸ்க்கு ஒரு ஹார்ட்வேர் தேவைப்படுது. நம்ம இத எப்படி சால்வ் பண்ணலாம்னா, ஒரே ஹார்ட்வேர்ல நான் ஒரு டெக்னாலஜி நான் போடுறேன். என்ன டெக்னாலஜினா வந்து பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து ஹைப்பர்வைசர்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த டெக்னாலஜி வந்துட்டு காமன் நேம் தான். இப்ப எப்படி நம்ம லினக்ஸ், விண்டோஸ் அப்புறம் உபுண்டு, மேக்லாம் வந்து காமனா ஓஎஸ்ன்னு சொல்றோம்ல. அந்த மாதிரி இந்த மாரி விர்ச்சுவலைசேஷன் பண்ற டெக்னாலஜிக்கு காமன் நேம் வந்து ஹைப்பர்வைசர். நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் டெக்னிக்கல் டெர்ம்ஸ். ஹைப்பர்வைசர் அவ்வளோதான். இந்த மாரி ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சாங்க. இது என்ன பண்ணும்னா, இந்த ஓஎஸ் இருக்குல்ல, மல்டிபிள் ஓஎஸ். அத வந்து ஒரு சிங்கிள் ஹார்ட்வேர்ல வந்து டெப்ளாய் பண்ணாங்க. இதிலேயே ஜாவா நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதிலேயே நீங்க டேட்டாபேஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதிலேயே வந்து நீங்க வந்துட்டு மொபைல் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இத மொபைல்ல அப்ளிகேஷன் ரன் பண்ணிக்கலாம். இதனால வந்து யூ ஆர் சேவிங் எ ஹியூஜ் காஸ்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1. 2வது வந்து ரிசோர்ஸ் வேஸ்டேஜ் வந்து நான் சொன்னேன்ல, அது காமன் தானே அப்டின்ட்டு. ஆனா அத இவனுங்க தான் வந்து அதுவும் ஒரு பிரச்சனைன்னு நம்மள பார்க்க வச்சாங்க. எப்டின்னா, இங்க அதே கான்செப்ட் ஒரு ஜாவால இருக்கிற ஓஎஸ்ல வந்து ஒரு 4 ஜிபி ரேம் ஃப்ரீயா இருக்குன்னா, தட் கேன் பி ஷேர்ட் டூ அதர் ஓஎஸ். யாருக்கு தேவைப்படுதோ ஈஸியா ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னா அண்டர்லைனிங் ஹார்ட்வேர் சிங்கிள் ஹார்ட்வேர். இவன் தான் டிசைட் பண்ணும். ஒவ்வொரு ஓஎஸ்க்கு எவ்வளோ தரணுன்ட்டு. அப்ப இவன்கிட்ட ஃப்ரீயா இருந்ததுன்னா, கண்டிப்பா ஷேர் பண்ண முடியும். இவனுக்கு தேவைப்பட்டா இங்கருந்து ஷேர் பண்ணிக்க முடியும். அப்படி கூட கேட்கலாம். அப்போ நம்ம வந்து ஃபுல்லா யுட்டிலைஸ் பண்ண முடியுமா? இங்கேயே 100% யுட்டிலைஸ் பண்ணா பிரச்சனை வரதான் செய்யும். அட்லீஸ்ட் நீங்க 90% யுட்டிலைஸ் பண்ணலாம். இங்க நான் சொன்ன மாதிரி நீங்க 50% தான் மோஸ்ட்லி யுட்டிலைஸ் பண்ண முடியும். இங்க நீங்க 90 வரைக்கும் போலாம். ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளுக்கு பெனிஃபிட் தானே. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, ரிசோர்ஸ் ஷேரிங்கும், ரிசோர்ஸ் வேஸ்டேஜும் சேர்ந்தே சால்வ் ஆயிடுச்சு. நான் ஷேர் பண்றதுனால என்னோட வேஸ்டேஜையும் நான் சரி பண்ணிட்டேன். ஓகேவா? அது வந்து விர்ச்சுவலைசேஷன்ல வந்துட்டு ஒரு பெரிய ஹைலைட்டான ஒரு பாயிண்ட். அப்புறம் ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் டைம். இங்க நீங்க ராக் பண்ணி ஓஎஸ்லாம் போடணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு ஒரு மெஷின் ரெடியா இருக்கும். நீங்க அதுல ஓஎஸ் தான் போடணும். ஸோ இதுல வந்து டைம் பார்த்தீங்கன்னா, நான் 2 டூ 3 ஹவர்ஸ் சொன்னேன்ல. இங்க வந்து ஒரு 30 டூ 45 மினிட்ஸ்ல வந்து உங்களால வந்து ஒரு ஓஎஸ்ஸ பில்ட் பண்ணி அப்ளிகேஷன் டீமுக்கு டெலிவரி பண்ண முடியும் டெவலப் பண்றதுக்காக. ஓகேவா? இது ஒரு ஆவரேஜ் டைம் வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு ஆப்வியஸா ஸ்பேஸும் கம்மியாயிடும். எலக்ட்ரிசிட்டியும் பிரச்சனை கம்மியாயிடும். கரெக்ட்டா? ஹார்ட்வேர்ஸ் கம்மியா இப்போ தோராயமா எவ்வளோ ரன் பண்ணலாம்ன்னு நீங்க கேட்டீங்கன்னா, தோராயமா வந்துட்டு ஒரு 32 ஆ ஓஎஸ் வந்து மினிமம் ரன் பண்ணலாம். நீங்க என்ன லைசென்ஸ பர்ச்சேஸ் பண்றீங்களோ அத பொறுத்து. ஓகேவா? ஸோ மினிமம் வந்து ஒரு 32 ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்துட்டு நீங்க ரன் பண்ணலாம். ஸோ அப்ப அவ்வளோ ஸ்பேஸ கம்மி பண்ணிக்கலாம். அவ்வளோ எலக்ட்ரிசிட்டி நீங்க வந்து சேவ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுல வந்து யார் கொடி கட்டி பறந்தாங்கன்னு தெரியுமா? விர்ச்சுவலைசேஷன்ல வந்து யார் மார்க்கெட் லீடரா இருந்தாங்க அப்டின்ட்டு. VMware. ஆ VMwareன்ற கம்பெனி தான் வந்து இதுல வந்து மார்க்கெட் லீடரா இருந்தாங்க. அவங்க கண்டுபிடிச்ச ஹைப்பர்வைசர் பேரு வந்து ESXiன்னு சொல்லுவாங்க. எலாஸ்டிக் ஸ்கை எக்ஸ் இன்டகிரேட்டட். ஓகே. இவங்களோட டெக்னாலஜி பேர் வந்து எலாஸ்டிக் ஸ்கை எக்ஸ் இன்டகிரேட்டட். ஓகேவா? ஸோ இது இவங்களோட காம்படிட்டர்ஸ் இருந்தாங்க. யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா வந்து விண்டோஸ் மைக்ரோசாஃப்ட் கம்பெனி வந்து ஹைப்பர் வின்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு லினக்ஸ்மே ரெட் ஹாட் கம்பெனி அவங்க என்ன வச்சிருந்தாங்கன்னா, கேவிஎம்னு வச்சிருந்தாங்க. ஆனா இவங்களோட இவங்க தான் மார்க்கெட் லீடர் ஆனாங்க. ஏன்னா வந்து அவங்களோட ஸ்டெபிலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. நீ எந்த ஹார்ட்வேர் வேணா குடு. AMD ப்ராசஸரா குடு. இன்டெல் ப்ராசஸரா குடு. நான் வந்து உங்களோட ஓஎஸ்ஸ ஸ்டேபிளா ரன் பண்ண வைக்கிறேன்ற ஸ்டெபிலிட்டில வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஸோ அதுதான் மெயின் ரீசன் வந்து VMware வந்து ஹிட் ஆனதுக்கான காரணம். சரியா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். டயகிராம்லயும் அப்படிதான் போட்டுருப்போம் பாருங்க. ஒரு ஹார்ட்வேர், அதுக்கு மேல உங்களுக்கு அந்த VMware விர்ச்சுவலைசேஷன் ஹைப்பர்வைசர் இருக்கும். அதுக்கு மேல மல்டிபிள் ஓஎஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆன் டாப் ஆஃப் இட். ஸோ இதுல வந்து 6 ஓஎஸ் ரன் பண்ற மாரி ஒரு ஒரு ஆர்க்கிடெக்சர் இருக்கும். ஓகேவா? சரி. இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்கா? VMwareக்கு இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, VMware வந்து 2000ல கண்டுபிடிச்சாங்க. இட் வாஸ் டெவலப்ட் பை எ கப்பிள்ஸ். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து ரெடி பண்ணது தான் வந்து VMware.
ஓகேவா? ஸோ அவங்க பேர் வந்து டயான் கிரீன் அண்ட் மெண்டல் ராசம்பலம். அதுவே பெரிய இன்ஸ்பைரிங்கா இருக்கும். ஒரு கப்புள் கோல்ஸ் மாரி அவங்க வந்து ஒரு வேர்ல்டுக்கே வந்துட்டு ஒரு ரொம்ப பயங்கரமான டெக்னாலஜி வந்து இதுதான் வந்து கிளவுடுக்குமே வந்து ஒரு முன்னோடி. ஓகேவா? சரி. ஆ கொஸ்டின்ஸ் இல்லன்னா, இதுலருந்து எப்படி கிளவுட் வந்தது? ஓகேவா? நீங்க என்னதான் விஎம்ஆரே வச்சிருந்தாலும், யூ நீட் அ பில்டிங் டூ மெயின்டெயின் இட். கரெக்ட்டா? அட்லீஸ்ட் ஒரு சின்ன ரூமாவது வேணும். நீங்க அதுல வந்து சர்வர்ஸ போட்டு, விஎம்ஆர் போட்டு நீங்க வந்து இது பண்ண முடியும். எனக்கு பில்டிங் வாங்க காசு இல்லாதவங்க, ஓகே. அதே மாரி வந்து இன்னொன்னு என்னன்னா, ஆ நீங்க விஎம்ஆர்க்கு லைசென்ஸும் புரொவைட் பண்ணணும். ஸோ, அது ஒவ்வொரு லைசென்ஸ் கேட்டகரி இருக்கு. இந்த மாரி வந்து பேசிக்னா 1,00,000 அதுக்கப்புறம் வந்து என்டர்பிரைஸ் லைசென்ஸ்னா வந்து 2,00,000 என்டர்பிரைஸ் பிளஸ்னா வந்து 3,00,000 ஸோ, அந்த மாரி அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அதிகமா தருவாங்க. ஓகேவா? ஸோ, இந்த மாதிரி வந்து பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. இது அட்வான்டேஜ் தான். ஆனா அடுத்து வந்த டெக்னாலஜி வந்து நம்மள இது ஒரு பிரச்சனைன்னு பார்க்க வச்சாங்க. ஓகேவா? அவங்க தான் யாருன்னா, கிளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ அமேசான் என்ன பண்ணிட்டான்னா, இதே ஒண்ணும் பெருசாலாம் ஒண்ணும் பண்ணல. இதே டெக்னாலஜிய கையில எடுத்துக்கிட்டான். டெக்னாலஜி கையில எடுத்துக்கிட்டு ஒரு ஹோல்சேல் மார்க்கெட் மாரி பண்ண ஆரம்பிச்சுட்டான். அதாவது என்னன்னா, நீங்க வந்து பில்டிங்லாம் வாங்க வேணாம். வாடகைலாம் குடுக்க வேணாம். நீங்க ஹார்ட்வேர்லாம் வாங்க வேணாம். எல்லாமே நான் தரேன். ஓகேவா? இந்த மெஷின் உங்களுக்கு என்ன ஓஎஸ் குடுத்தா நீங்க அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்றீங்க கரெக்ட்டா? எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். இந்த விஎம்ஸ வந்துட்டு அவன் எப்படி குடுத்தான்னா, அவன் யூஸ் பண்ண மீடியம் வந்து இதையே நான் விஎம்ன்னு சொல்றேன். ஓஎஸ்ன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனா இங்க விஎம்னா இந்த மாரி விர்ச்சுவலைஸ்டா வரதுக்கு பேரு வந்து ஓஎஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக அத விஎம்ன்னு சொல்லுவாங்க. விர்ச்சுவல் மெஷின்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த விஎம்ஸ இன்டர்நெட்ன்ற ஒரு மீடியம் யூஸ் பண்ணி அவங்க வந்து யூசர்ஸ்க்கு குடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இப்போ டெக்னாலஜி வந்து மடமடன்னு வளர்ந்திருக்கு. ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த கிளவுட் வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவா இருந்திருக்கும். அத நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, என்னென்னமோ டெக்னாலஜி சொல்றாங்க. இப்போ இப்போ ஜைஜென்டிக்கா வந்து ஏஐ வந்து பூதாகரமா வளர்ந்துகிட்டு இருக்கு. மெஷின் லேர்னிங், ஏஐலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, இப்ப எல்லார் கையிலயும் சர்வர்ஸ் இருக்கு. இப்ப வந்து இது முதல்லலாம் வந்து அது ஒரு பெரிய கஷ்டமா இருந்தது. ஐபிஎம் மாரி, இல்ல வந்து ஹெச்பி, டெல் இந்த மாரி பெரிய பெரிய புரொவைடர்ஸ் கிட்ட இருந்து வாங்குன சர்வர்ஸ இவங்க வந்து ரொம்ப ஈஸியா குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொன்னு கூட சொல்றேன். இந்த மாரி குடுக்கறதுனால வந்துட்டு, நீங்க வீட்ல ஒரு லேப்டாப் மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தா போதும். ஒரு லேப்டாப் ஒரு நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தா போதும். எவ்வளோ சர்வர்ஸ் வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். பிரைஸோட கம்பேரிசன் சொல்றேன். இப்ப விஎம்ஆர் யூஸ் பண்ணி ஒரு வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1,00,000 ஆகுது செலவு. சும்மா ஒரு ஆவரேஜா சொல்றேன். நான் எல்லா மெயின்டனன்ஸ்லாம் பண்ணி எல்லாம் போக ஒரு 1,00,000 ஆகுது அப்டின்னா, அதே கிளவுட் கம்ப்யூட்டிங்ல வந்து உங்களுக்கு 10,000 தான் ஆகும். 10% தான். எவ்வளோ டிஃபரன்ஸ்? ஏன்னா, ஹார்ட்வேர்ல அவன் தரான். அது எப்படி சுதர்சன்? நான் வாங்குனா 1,00,000ன்றீங்க. அவன் 10,000 அவனுக்கு லாஸ்லாம் கிடையாது. அவன் ஒரு ஹோல்சேல் மார்க்கெட். நீங்க வாங்கலன்னா, அத வாங்குறதுக்கு வேற எவனோ ஒருத்தன் இருக்கான். ஆனா, இதுல நீங்க தான் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா, உங்க பில்டிங் இது. ஓகே. அதான் அவனோட பிசினஸ். நெறைய பண்ணுவான். நான் இன்னும் போக போக இன் டெப்த்தா அவன் வேற எப்படிலாம் இத புரொடெக்ட் பண்றான், எப்படி அவன் லாபம் பார்க்குறான்றத நான் சொல்றேன். பட் இதுதான் வந்து மக்கள ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. ஃபர்ஸ்ட்டு நான் சொன்னது வந்து பயந்தது என்னன்னா, நான் ஏன்பா உன்னோட இடத்துல வந்துட்டு என்னோட டேட்டாஸ்லாம் வைக்கணும். நான் விஎம்ஆர் மாரி வச்சுக்கிட்டு என் பில்டிங்குள்ளயே இருக்கட்டும். என் தங்கம் என்னோட வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு போட்டும் அப்படின்னு தான் நெனச்சுட்டு இருந்தாங்க. இல்ல நீங்க பேங்க்ல கொண்டு வந்து வைங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப்டி. நான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் ரெட்யூஸ் பண்ணுவேன். அந்த மாரிலாம் இதெல்லாம் கொண்டு வந்து செக்யூரிட்டி லெவல்ல வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா மாத்தி தான் வந்து மக்கள வந்துட்டு ரொம்ப அட்ராக்ட் பண்ணாங்க. ஓகேவா? இதுதான் கிளவுட் கம்ப்யூட்டிங். அது வந்து மத்தபடி வேற எதுவும் வந்து பெருசா இல்ல. விஎம்ஆர வந்துட்டு இவங்க விஎம்ஆரோடது யூஸ் பண்ணல. இவங்க யூஸ் பண்ற ஹைப்பர்வைசர் வந்து ஹெச்விஎம்னு சொல்லுவாங்க. இது வேற டெக்னாலஜி. அமேசானோடது. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹெச்விஎம்னு சொல்லுவாங்க அது பேரு. ஹார்ட்வேர் விர்ச்சுவல் மெஷின். ஓகேவா? இவங்க யூஸ் பண்றது ஹெச்விஎம். இவங்க ட்ரை பண்ணாங்க விஎம்ஆர் அவங்களோட இத புரொவைட் பண்றதுக்கு. ஆனா அது வந்து ஓஎஸ் லெவல்ல தான் விர்ச்சுவலைசேஷன் பண்ணுச்சு. ஆப் லெவல்ல பெருசா கம்ஃபோர்ட் இல்லன்ட்டு அமேசான் வந்து தே ஆர் யூசிங் அ டெக்னாலஜி கால்ட் ஹெச்விஎம் ஹைப்பர்வைசர். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் பார்க்கலாம்.
ஸோ டயக்ராமேட்டிக்கா வந்து உங்களுக்கு இப்படி இருக்கும். ஸோ VMwareல இருந்து இந்த மாரி சர்வர், ஹைப்பர்வைசர், விஎம்ஸ் போக இந்த மாரி அவங்களோட டேட்டா சென்டர்ல எல்லாமே ப்ரொவைட் பண்ணி, இன்டர்நெட்டோட மீடியம் மூலியமா நீங்க வீட்ல உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையுமே நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, வி டோன்ட் நீட் எ டேட்டா சென்டர் டூ மெயின்டெயின் அவர் அப்ளிகேஷன். இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. சரியா? செகண்ட் வந்துட்டு ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் டைம். இதான் அடுத்த பெரிய அட்வான்டேஜ். யாராவது கெஸ் பண்ணுங்க. இப்போ வந்து பிசிக்கல் சர்வர்ல வந்துட்டு நான் 2 ஹவர்ஸ்ன்னு சொன்னேன். VMwareல ஒரு 45 மினிட்ஸ்ன்னு சொன்னேன். இதுல எவ்வளவு நேரத்துல ஒரு ஓஎஸ நீங்க டெப்ளாய் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? கிளவுட் கம்ப்யூட்டிங்ல. Not 1 or 2 minutes. கரெக்ட். நீங்க 1 ஆர் 2 மினிட்ஸ்ல வந்துட்டு யூ கேன் பில்ட் அ ஓஎஸ். அவ்வளோ ஃபாஸ்ட்டா ரெடி பண்ண முடியும். அதெல்லாம் எப்படின்றத நான் போக போக சொல்றேன். சரியா? இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். மெயினா பணம் தான் கண்ல பட்டுச்சு. எப்ப இவ்வளோ அமௌண்ட் ரெடியூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி தான் எல்லாருமே போனாங்க. இதுதான் கிளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ மெயினா டேட்டா சென்டர் எவனோ ஒருத்தன் தரான். நம்ம இன்டர்நெட் ஒரு மீடியம் யூஸ் பண்ணி நம்ம அந்த மிஷின்ஸ வாங்கி நீங்க கேட்கலாம் செக்யூரிட்டி பிரச்சனை வருமே சுதர்சன். அதெல்லாம் இருக்க தான் செய்யும். பட் ஆனா அதுக்கு அவங்க வந்துட்டு அஷ்யூரன்ஸ் தராங்க. ஏதாவது செக்யூரிட்டி பிரீச் நடந்ததுன்னா, அவங்க வந்து நீங்க ஹியூஜ் அமௌண்ட்ல வந்துட்டு நீங்க பெனால்டி அவங்க உங்களுக்கு பே பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால வந்து நீங்க தைரியமா போலாம். ஆனா இன்னும் சில செக்டார்ஸ் வந்து கிளவுட்ல போறது தயங்குறாங்க. அது எந்தெந்த செக்டார்ஸ்ன்னு தெரியுமா? இன்னும் சில செக்டார்ஸ் வந்து Ba- கிளவுடுக்கு தயங்குறாங்க. Banking sector, பேங்கிங் செக்டார். இன்னும் பேங்கிங்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு hospital sectors. காரணத்தினால ஆமா ஹாஸ்பிட்டல்ஸ், பேங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் போக தயங்குறாங்க. ஏன் பேங்க்னா உங்களுக்கு தெரியும் அமௌண்ட், மணி இருக்கிறது யாரும் ஹேக் பண்றாங்கன்னு ஒரு பயம். Confidential data they are handling. ஆமா. அதே மாரி வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் வந்துட்டு கிளையண்ட்ஸோட சில செலிபிரிட்டீஸோட என்ன சொல்றது? ஹெல்த் எல்லாம் வெளிய ரிலீஸ் பண்றக்கூடாது. ஹெல்த் இஷ்யூஸ் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு இந்த மாரி ஒண்ணு நடந்தது. ஆப்பிள் கிளவுட் வந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, செலிபிரிட்டீஸோட ஃபோட்டோஸ் வந்து வெளிய லீக் ஆச்சு. அவங்களோட பெர்சனல் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த உள்ள இருக்க அட்மின்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க பண்ண தப்பால ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. அப்புறம் அது வந்து பெருசா சமாளிச்சுட்டாங்க. பட் திங்ஸ் வில் ஹேப்பன். ஆனா, இப்போலாம் வந்து ரொம்ப டிசிப்ளின்டா மாத்திட்டாங்க எல்லாத்தையுமே. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங். நம்பளுக்கு இதுல வந்து எப்படி நம்ம இதுல ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்றதுதான் பார்க்கணும். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாரி இட் இஸ் அட்ராக்டிங் ஆல் த கஸ்டமர்ஸ் டூ கோ இன்சைட் கிளவுட். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஆப்வியஸா வந்து அந்த டெக்னாலஜிய படிக்கிறது தான் முக்கியம். அதே மாதிரி அந்த டெக்னாலஜில வந்து நீங்க என்னென்ன ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஓஎஸ் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம. எப்படி நம்ம ஓஎஸ் கிரியேட் பண்றது? அப்புறம் அதுக்கு எப்படி ஸ்டோரேஜஸ் கிரியேட் பண்றது? அதோட ப்ராசஸ் என்ன? ப்ரொசீஜர் என்ன? ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு நெட்வொர்க்கிங் எப்படி ஃபார்ம் பண்றது? செக்யூரிட்டி நம்ம எப்படி ஏன்னா இது ஹோல்சேல்ன்னு சொல்லிட்டேன் நானு. அவன் வந்து பிளெயின் செக்யூரிட்டி தான் தருவான். நம்ம தான் இன்னும் செக்யூரிட்டி டைட்டன் பண்ணணும். இந்த சர்வீஸ்க்கு இன்னும் எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி வேணும். இந்த சர்வீஸ்க்கு பெருசா தேவையில்ல. அதெல்லாம் நீங்க தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதுக்கு நீங்க படிச்சா தான் தெரியும். ஓகேவா? ஸோ இந்த மாரி ஒவ்வொரு சர்வீஸ நம்ம டார்கெட் பண்ணுவோம். ஓஎஸ், ஸ்டோரேஜ், நெட்வொர்க், லோட் பேலன்சரு, டொமைன் நேம் சர்வீஸு, அப்புறம் வந்து டேட்டாபேஸு இந்த மாரி எல்லா சர்வீஸுமே நீங்க வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா, எப்படிப்பட்ட இன்டர்வியூ நீங்க கிளியர் பண்ணிறலாம். அதே மாதிரி வந்துட்டு நீங்க உள்ள போய் வொர்க் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகேவா? என்னோட சிலபஸோட டிசைனே பார்த்தீங்கன்னா, நான் என்னோட ரியல் டைம் ப்ராஜெக்ட்ட தான் வந்து நான் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். உங்கள பிராக்டிகல் நான் அதில தான் பண்ண வைக்க போறேன். ஓகேவா? ஸோ அதனால வந்து நீங்க அத ஃபாலோ பண்ணீங்கனாலே வந்துட்டு மோஸ்ட்லி வந்து யூ கேன் கிளியர் யுவர் இன்டர்வியூஸ். சரியா? இதுதான் வந்து ஹைலைட். வந்து அ சம் ஆர்கனைசேஷன்ஸ் புரொவைடிங் த சர்வர்ஸ் த்ரூ இன்டர்நெட். ஓகேவா? ஸோ இதுல வந்து யார் மார்க்கெட் லீடரு? இப்ப நம்ம VMware பார்த்த மாரி, கிளவுட்ல வந்துட்டு யார் மார்க்கெட் லீடர்னா AWS தான். ஏன்னா அவங்க தான் அத கண்டுபிடிச்சாங்க. இவங்களோட காம்படிட்டர்ஸ் யாருன்னா, அதே மாரி மைக்ரோசாஃப்ட்ல இருந்து AWS கண்டுபிடிச்சது Amazon. மைக்ரோசாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சது Azure கண்டுபிடிச்சாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு வேற Google வந்து பார்த்தீங்கன்னா GCPன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. இவங்கலாம் காம்படிட்டர்ஸ். ஆனா இப்பயும் ஸ்டில் மார்க்கெட் லீடர் வந்து AWS தான். ஓகே. இவங்கள வந்து இவங்களோட